என்னோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா பாக்குற இன்ஸ்டா ஃபாலோஸ் ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம வண்டியை புக் பண்ணிருக்காரு. இந்த பயணமுமே இனிமே அமையணும்னு இறைவனை வேண்டிட்டு இந்த பயணத்தை தொடங்குறேன். நம்மளோட ஃபாலோவர்ஸுமே எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா தாரமங்கலம், அதாவது சேலத்து பக்கத்துல இருக்குது. அங்க இருந்து இன்னைக்கு நம்மளே புக் பண்ணிருக்காரு. ஈரோட்ல இருந்து தாரமங்கலத்துக்குமே பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வரும். அங்க இருந்து இன்னைக்கு எந்த ஊருக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கு தான் போறோம். ஈரோட்ல இருந்து சென்னை போறதுக்குமே பாத்தீங்கன்னா சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை அந்த ரூட்ல தான் போவோம். அதனால கஸ்டமருமே பாத்தீங்கன்னா தாரமங்கலத்துல இருந்து ஆன் த வேல இருக்கிற காக்காபாளையத்துக்குமே வந்தாரு, நான் அங்க வந்து பிக்கப் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப பாத்தீங்கன்னா சேலத்துக்குமே வந்துட்டேன். ஆனா இன்னும் கஸ்டமர் பிக்கப் பண்ணல. காக்காபாளையத்துக்குமே வந்துறேன்னு சொன்ன கஸ்டமர் திடீர்னு கால் பண்ணி நான் ஆத்தூர்ல இருக்கிறவங்க அங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்லி சொன்னாரு. எனக்குமே ஒன்னும் புரியல, கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. யாரு என்னன்னு தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததுமே இல்ல. நம்ம ஒரு போன் காலை நம்பி இவ்வளவு தூரம் போறமேன்ற பயம் தான் இருந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம நிறைய நியூஸுமே பார்த்திருப்போம், டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாம் நடந்த கொடுமையெல்லாம். அதுல இருந்து முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி போறதுக்குமே பயமா தான் இருக்குது. நானுமே ஒரு நம்பிக்கையோட கஸ்டமர் சொன்ன ஆத்தூர் லொகேஷனுக்குமே வந்துட்டேன். ஃபைனலா கஸ்டமருமே பார்த்துட்டேன். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. இவரோட ரிலேட்டிவ் தான் சென்னை ஏர்போர்ட் வராங்களாமா, அவங்கள தான் இப்ப பிக்கப் பண்ணிட்டு வர போறோம். இவர் தான் நம்மளோட ஃபாலோவர்ஸ். வண்டியில ஏறின உடனே கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? எந்த நம்பிக்கையில இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாரு. நீங்க எந்த நம்பிக்கையில என்ன கூப்பிட்டீங்களோ அதே நம்பிக்கையில தான் உங்களை நம்பி வந்தேன்னு சொல்லி சொன்னேன். வரும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாரு. அப்படியே சாப்பிட்டுட்டு ஜாலியா பேசிட்டே போனோம். தியாக துர்க்கத்துக்கிட்ட இருக்கிற இந்த மலையுமே பாருங்களேன், இயற்கையா உருவானதா இல்ல செயற்கையா உருவாக்கப்பட்டதானே தெரியல. இதுல இருக்கிற பாறைகள்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா பொறுக்கிட்டு வந்து ஒன்னா போட்டு குமிச்சு வச்ச மாதிரியே இருக்கும். உளுந்தூர்பேட்டை டோலுக்குமே வந்தாச்சு. டோல் வந்த உடனே அந்த முட்டை மிட்டாய் அப்படின்னாரு. வாங்க போவோம்னு சொல்லிட்டு கஸ்டமருமே கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு முட்டை மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டோம். எப்ப வந்தாலுமே சரி இந்த வறுத்த முந்திரியுமே மறக்காம வாங்கிக்குவேன். சென்னைக்குள்ளமே வந்தாச்சு. ஏர்போர்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் இருக்குது. ஏர்போர்ட்டுக்குள்ள போனோம்னா சாப்பிடறதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால தாம்பரத்திட்டே வண்டியை நிறுத்திட்டு நைட்டு டிஃபனுமே முடிச்சாச்சு. ஏர்போர்ட்டுக்குமே வந்தாச்சு. ஃபிளைட் வரைக்கும் டைம் இருக்கு. அதனால வண்டி எடுத்துட்டு போய் 4வது ஃப்ளோர்ல வண்டியை பார்க்கிங் போட்டாச்சு. நைட்டு விடிய விடிய வண்டி ஓட்டணும். கிடைக்கிற டைம்ல தூங்கிக்கலாமேன்ட்டு நானுமே படுத்துட்டேன். கஸ்டமருமே பாத்தீங்கன்னா வந்துட்டதா சொல்லி கால் பண்ணாங்க. நம்ம கூட வந்தவருக்குமே பார்க்கிங்ல இருந்து அரைவல் பாயிண்ட்க்கு எப்படி போகணும்னு தெரியல. நானுமே கூட போயிட்டு வந்த கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு வண்டிகிட்ட கூட்டிட்டு வந்துட்டோம். 5 பேர் வந்தனால லக்கேஜுமே உள்ள வைக்க முடியல. அதனால 3 ட்ராலியை மட்டும் கேரியர்ல வச்சு கட்டியாச்சு. இப்போ மணி பாத்தீங்கன்னா 11:15 ஆகுது. இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறோம். சென்னையிலுமே நைட்டு நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சேலத்துக்குமே பாருங்க 312 கிலோமீட்டர் இருக்குது. இன்னைக்கு சனிக்கிழமைன்றனால என்னவோ தெரியல, சரியான டிராபிக். இப்போ பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பக்கமா வந்தாச்சு. பகல் ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு ரெஸ்டே இல்லாம மறுபடியும் நைட்டுமே நான் ஸ்டாப்பா வண்டி ஓட்டும் போது ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. சென்னையிலுமே நைட்டு 11 மணிக்கு வண்டி எடுத்து 6 மணிக்கு தான் சேலமே வந்தேன். உளுந்தூர்பேட்டை தாண்ட வரைக்கும் கொஞ்சம் டிராபிக்கா தான் இருந்துச்சு. வண்டியே ஓட்ட முடியல. கஸ்டமரோட வீடு பாத்தீங்கன்னா தாரமங்கலம் தான். அதனால அவங்களை டிராப் பண்ணா போதும். தாரமங்கலத்துல இருக்கிற கஸ்டமர் வீட்டுக்குமே வந்தாச்சு. ஃபாரின்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு வருவாங்க போல. அதனால அவங்க வந்ததுல அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். நம்மளை நம்பி வந்தவங்களுமே சேஃபா கூட்டிட்டு வந்து வீட்லயுமே இறக்கி விட்டுட்டேன். முன்ன பின்ன தெரியாத என்ன என்னோட வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டு என்ன நம்பி இவ்வளவு பெரிய வாடகை கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே அண்ணனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காம அப்படியே ஃபாலோ பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க.